வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வெல்கம் டு கோடிங் இன்ட்ரெஸ்ட். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக HTML டுட்டோரியல்ஸ் வந்து போட்டுட்ருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் டுட்டோரியல்ஸ் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கும். ஸோ அதுக்கு தேவையான பைத்தான் சாஃப்ட்வேர் வந்து ஃபஸ்ட் இந்த வீடியோவில் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் ஆல் அப்படிங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நோட்டிஃபிகேஷனில். அப்படின்னா வந்து நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பைத்தான் சீரீஸை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பைத்தான் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான பைத்தான் சாஃப்ட்வேர் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த பைத்தான் சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறது அப்படின்னு இந்த வீடியோ நம்ம முழுக்க பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுளுக்கு போய்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் போய்ட்டு பைத்தான் டவுன்லோட் அப்படிங்கிற மாதிரி சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு வந்துடும் பைத்தான் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணதுக்கப்புறமா. ஸோ இதில் பைத்தான் டவுன்லோட் த லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் பைத்தான் அப்படிங்கிற ஃபஸ்ட் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்களோட ஃபஸ்ட்டு பேஜில், அதாவது ஃபஸ்ட்டு செக்ஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க உங்களோட OS வெர்ஷனை ரெகனைஸ் பண்ணி இந்த வெர்ஷன் சூட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஒரு OSக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லினக்ஸ் அண்ட் யூனிக்ஸ் அப்புறம் மேக் OS அந்த மாதிரி வெர்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பழைய பைத்தான் வெர்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. பைத்தான் 3ல் இருக்கிற வெர்ஷன்ஸும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் பைத்தான் 2ல் இருக்கிற வெர்ஷன்ஸும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே நம்ம போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பைத்தான் டவுன்லோட் பைத்தான் 3.9.6 அப்படிங்கிறத நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், டவுன்லோட் ஆயிரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே இந்த 3.9.6 அப்படிங்கிற டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா டபுள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் நவ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ கீழே இதில் முக்கியமான ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆட் பைத்தான் 3.9 to path அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது ஏன் அப்படின்னா உங்களோட சிஸ்டம் பாத்தில் வந்து பைத்தானோட லொக்கேஷனை நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருந்தால் மட்டும்தான் உங்களால் ஈஸியாக பைத்தான் சாஃப்ட்வேர் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ உங்களால் CMD மூலமாக ஈஸியாக பைத்தான் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த செக் பாக்ஸ் நான் செக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் நான் கொடுத்துட்றேன். ஸோ சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் பொறுமையாக இருங்க அது வரைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம பைத்தான் சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இதுலேருந்து நீங்கள் க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் CMD உங்களோட சிஸ்டமில் இருக்கிற CMD ஆக்சஸ் பண்ணணும், அதாவது டெர்மினல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டமில் இருக்க நான் CMDக்குள்ளே வந்துட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைத்தான் 3.96 அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த வெர்ஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியிருந்ததை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு டெர்மினல் மூலமாக நம்ம ஒரு பைத்தான் ஸ்டேட்மெண்ட் வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது என்ன அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. ஸோ எங்களுக்கு ஏதாவது உங்களோட டேர்ம் இல்லை உங்கள் நேம் ஏதாவது டைப் பண்ணிக்கோங்க. நான் ஜென்ரலாக நேம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஸோ இதை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஆக்சுவலாக பிரிண்ட் பண்ணிடுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக பைத்தானை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ அதை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணி ஒரு சின்ன பைத்தான் ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம கொடுத்து பார்த்தோம். ஸோ அதோட ரிசல்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பைத்தான் சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பைத்தான்லேருந்து ஒவ்வொரு கோடிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதோட சின்டாக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட லாஜிக்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அண்ட் பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிறதே நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.